ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். போன வீடியோவில் ஒரு சூப்பரான பன் பரோட்டா பார்த்தோம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள், அப்படியே சூடாக முறுமுறுன்னு பரோட்டா செஞ்சு அதை அப்படியே அட்டகாசமான ஒரு சால்னாவில் தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும். இன்றைக்கி நம்ம அப்படி ஒரு சூப்பரான சால்னா தான் செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒரு பல்லாரியை வெட்டி வச்சுக்கோங்க பொடியாக. 2 தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாமே நம்ம சால்னாக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்காகங்க. இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குற மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலி வச்சு அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. நாங்கள் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வணக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினா போதுங்க, ரொம்ப தேவையில்லை. அதுக்கடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கிறோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க. இது மசாலுக்கு மட்டும்தான். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் முந்திரி போட்டுக்கிறோங்க. முந்திரி நம்ம ஒரு ரிச்னஸ்க்காக தான் சேர்த்திக்கிறோம். சால்னாக்கு கொஞ்சம் திக்னஸும் ஒரு நல்ல ஒரு வாசனை ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் முந்திரி போடுறோங்க. இல்லைனாலும் ஒன்றும் தப்பில்லை. அடுத்து வறுத்த நிலக்கடலைங்க, அதையும் சேர்த்தி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம பட்டை, கிராம்பு, மிளகு, கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? இதெல்லாமே பிரியாணி ஐட்டங்க தான். வாசம் சூப்பராக வரும், அதுக்காகத்தான். அடுத்து நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறோங்க. இது எல்லாத்தையும் போட்டு வதக்குறோம். இது எல்லாமே நீங்கள் வதக்கும் போது ஒவ்வொரு ஐட்டமும் கருகாத அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு தக்காளியும் வெங்காயமும் வதங்கி இருக்கும் ஆல்ரெடி. அடுத்து ஏலக்காயையும் சேர்த்திக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசகசாவும் சோம்பு இது ரெண்டையும் நம்ம போட்டு கிளறி விட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். இனி அடுத்து நம்ம வரமிளகா போட்டுட்டோம்னா இதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடும். வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இதை நீங்கள் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதே வாணலியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதே பாத்திரத்தில் தான் நம்ம சால்னாவும் செய்ய போகிறோம். அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்து சால்னாவை தாளிக்கிறதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறோம். பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 2ஐயும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போ அதே வாணலியில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்க போகிறோங்க. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம ஒரு கிராம்பும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்திக்கிறோங்க. சேர்த்தி வதக்கிட்டு நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இதில் ஆல்ரெடி நம்ம வரமிளகா மசாலாவில் சேர்த்திருக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவாக பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. சேர்த்தி வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போதும். ஒரு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதில் சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போட்டுக்கிறோங்க. ஏன்னா மசாலாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே முழுசாக வெளியில் வர ஆரம்பிக்குங்க. நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றாமல் வதக்க போகிறோம். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ தண்ணி இது விட போகுதுன்னு. பாருங்கள், இப்போவே நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் போட்டுக்க போகிறோங்க. போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். நம்ம கடையில் வாங்குகிற அதே சால்னா டேஸ்ட் இருக்குங்க. இதில் நம்ம போடுற கடலை தாங்க அதுக்கு முக்கிய காரணம். இப்போ அடுத்து நம்ம இதில் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது 3ஐயும் நம்ம சேர்த்திக்கிறோம். இதில் நம்ம மசாலா மட்டும் அரைச்சிட்டோம்னா இந்த சால்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வேறு எதுவுமே வேண்டியதில்லை. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லுமே அதிலிருந்து தானாக வந்த தண்ணி மட்டும்தாங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம உள்ளே ஊற்றிக்கிறோங்க. ஊற்றி கிளறிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வேணுங்கிற தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா சூப்பரான சால்னா சட்டுன்னு தயாராகிடுங்க. நீங்கள் புரோட்டாக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு இந்த சால்னா செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இது செஞ்சு முடிச்சுட்டு புரோட்டா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த சால்னால முக்கியமாக இன்னொன்று, நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிட்டு அந்த வடச்சட்டியிலிருந்து ஒரு தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா? அந்த தண்ணியை மறக்காமல் ஊற்றுங்க. ஏன்னா அதில் தான் அத்தனை டேஸ்ட்டும் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மசாலாக்கு தேவையான தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம். உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்திருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டு விட்டுருங்க. இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க. நல்லா கொதிச்சிருச்சு.
வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ எண்ணெய் மிதக்குது. இது நம்ம உள்ளே ஊற்றின எண்ணெய் மட்டுமே இல்லைங்க, சிக்கனில் இருக்கிற எண்ணெயும் சேர்ந்து வந்திருக்கு. கறி டேஸ்ட் பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கும். கண்டிப்பாக வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. எங்களோடது நல்லா வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற பன் பரோட்டாக்கு இந்த சால்னாக்கும் அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருந்ததுங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததுனால சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும். Take care friends, stay home, stay safe. Bye bye.